Hey guys, இந்த வீடியோல flexible filament யூஸ் பண்றப்போ என்னென்ன பிரச்சனை வரும், எந்த மாதிரி செட்டிங்ஸ் யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணனும், செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணனும், then retraction and motion இந்த மாதிரி ஒரு சில செட்டிங்ஸ் இருக்கு. அந்த செட்டிங்ஸ் பத்தி தான் நான் சொல்லி கொடுக்கிறேன். சோ சாஃப்ட்வேருக்கு போலாம். இந்த Cura சாஃப்ட்வேருக்கு வந்தாச்சு. இப்போ ஒரு ஃபைல் இம்போர்ட் பண்றேன். ஃபைல் இம்போர்ட் பண்ணிட்டேன். then இதுல என்ன அப்படினா first condition first இப்போ நம்ம குவாலிட்டி எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணனும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் வால் திக்னஸ் இதெல்லாம் நம்ம உங்களோட ரெக்கமெண்டேஷன், நீங்கள் எது உங்களுக்கு ஃபேவரோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் மெட்டீரியலில் ரிட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரிட்ராக்ஷன் ஆப்ஷனை டீஆக்டிவேட் பண்ணிடணும். ஸோ ரிட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. தென் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 35, என்னோட ரெக்கமெண்டேஷன் 35 இஸ் எனாஃப். ஸோ 35 வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துடணும். தென் அனதர் இம்பார்ட்டன்ட் திங், ட்ராவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு. அந்த ட்ராவலில் கோம்பிங் மோட் அதை செலக்ட் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு வேர்டு இருக்கும், combing keeps the nozzle within all the different areas when traveling. This results in slightly longer travel moves but reduced need for the retraction. அதாவது இதுதான் ஒரு ரப்பர், அதாவது ஃப்ளெக்சிபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங். தென் இஃப் கோம்பிங் இஸ் ஆஃப் the material will retract and the nozzle moves in straight line to the next point. இப்போ நாசிலில் வந்து நம்ம ரிட்ராக்ஷனை கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ ரிட்ராக்ஷன் கேன்சல் பண்ணுறப்போ அடுத்த மூமெண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட் லைனை போணுச்சு அப்படின்னா நமக்கு ஊசிங் அப்படிங்கிற ஒரு டேம் இன்க்ளூட் ஆகும். அந்த ஊசிங் அப்படின்னா த்ரெட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரு த்ரெட்டு நடுவில் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த இது இருக்கக்கூடாது, அதனால் ஆஃபில் இருக்கக்கூடாது. ஸோ கோம்பிங் மோட் ஆலில் வச்சுக்கோங்க. இதுதான் செட்டிங். தென் வேறு ஒரு செட்டிங்ஸுமே கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் தான் செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இல்லை வேறு செட்டிங்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணினாலும் பார்க்கலாம். நான் பண்ண ரிசர்ச்சில் அதுக்கப்புறம் நான் பண்ண டெஸ்டிங்கில் இருந்தால் இந்த செட்டிங்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தென் இதிலேருந்து நிறைய செட்டிங்ஸ் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ஊசிங் அப்படிங்கிற டேம் என்ன அப்படின்னா, இந்த எண்டிலேருந்து இந்த எண்டுக்கு போகிறதுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம நாசல் மூவ் ஆகும். இப்படி நாசல் மூவ் ஆகிறப்போ நம்ம ரிட்ராக்ஷன் கேன்சல் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபிலமெண்ட் கிராஜுவலாக அதுவே இந்த எண்டுலேருந்து அடுத்த எண்டு போகிற வரைக்கும் அது கிராஜுவலாக டெபாசிட் பண்ணிட்டே இருக்கும். அப்படி டெபாசிட் பண்ணுறப்போ த்ரெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகும். அந்த த்ரெட்டிங் வந்து நம்ம பிரிண்ட்டோட குவாலிட்டியை கொஞ்சம் கசம்சான ஆக்கிடும். அதனால் அந்த இது இருக்கண்டாம். ஸோ இந்த ஊசிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ரிட்ராக்ஷன் செட் ஆகாது அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பிளாஸ்டிக் மாதிரி கிடையாது. பிளாஸ்டிக் வந்து ஒரு அந்த நாசில் ரீச் பண்ணுற டைமில் தான் அது நல்லா மெல்ட் ஆகும். இது நம்ம பிஎல்ஏ ஏபிஎஸ் மாதிரி கிடையாது. அது ஏபிஎஸ் பிஎல்ஏலாம் பிளாஸ்டிக், அதாவது சாலிடு மாதிரி இருக்கும். இது கிட்டத்தட்ட செமி சாலிட் தான். ஸோ அந்த சாலிட் பிளாஸ்டிக்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, கரெக்டாக அந்த நாசில் டிப்புக்கு வரும்போது நல்லா மெல்ட் ஆகிடும், நமக்கு இதாகிடும். இப்போது
நம்ம ரப்பரில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த சிலிண்டருக்குள்ளவே நல்லா மோல்டன் ஸ்டேட்டில் இருக்கும். நம்ம ரிட்ராக்ஷன் பண்ணுறப்போ அது ஸ்டிக்கியாக இருக்கும், அதனால் ரிட்ராக்ஷன் அந்த அளவுக்கு ஆகாது. நமக்கு ரிட்ராக்ட் பண்ணுறப்போ அந்த ப்ரெஷர் அதுக்கு கிடைக்காது. இதனால ரிட்ராக்ஷன் வந்து ஃப்ளெக்சிபிள் ஃபிலமெண்ட்டுக்கு அந்தளவுக்கு சூட் ஆகாது. அதனால தான் ரிட்ராக்ஷன் கேன்சல் பண்ண சொல்கிறாங்க எல்லாருமே. ரிசர்ச் பண்ண வெப்சைட்ஸையும் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. தென் தட்ஸ் ஆல். இந்த செட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணால் உங்களோட பிரிண்ட் சூப்பராக வரும். தென் அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you on the next video. bye. பிரிண்டிங் சர்ஃபேஸில் இது வந்து ஸ்பீடு வந்து ட்ராவல் ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் நான் டிஃப்ரென்ஸாக வச்சுட்டேன். அதனால் என்னோடய பிரிண்ட் வந்து குவாலிட்டி ரொம்ப லேக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்லோ பண்ணி வச்சுட்டேன். ஸ்லோ பண்ணதுக்கப்புறம் அதோட கேப் எதுவுமே கிடையாது, அந்த வால்ஸில் எதுவுமே கேப் இல்லை, எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது.